கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரத்தில் உள்ள செய்திகளை நாம் வாசித்து அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். முக்கியமான உலக செய்தி சார், நம்ம எலிசபெத் மகாராணி பிரிட்டனில் இறந்துட்டாங்க. 70 வருஷம் அந்த பிரிட்டன் ஆட்சி செஞ்சுருக்காங்க. உலகமே ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு பல நாடுகள், உலகத்திலே பிரிட்டன் நாடு மட்டும்தான் என்னது சூரியன் மறையாத நாடு, சூரியன் மறையாத ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சி வந்து உலகத்தில் நிறைய நாடுகள் அவங்க கைக்குள்ள இருந்து தான் விடுதலையாக இருக்குது. அமெரிக்கானாலும் சரி தான், இந்தியானாலும் தான், பாகிஸ்தானாலும் சரி தான், நிறைய நாடுகள் அவருடைய கைகளில் இருந்து விடுதலை பெற்ற நாடுகள் தான். அதனால தான் சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம் அவங்க ராஜ்யம். அதில் இவங்க வந்து இந்த எலிசபெத் மகாராணி வந்து கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் 70 வருடங்கள் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த அரச குடும்பத்தில் இவங்க தான் அதிகமாக இருந்திருக்காங்க. 96 வயது அவங்க மரிக்கும்போது. 96 வயசு வரை அவங்க வந்து நடமாடி தான் ஆக்டிவாக தான் இருந்திருக்காங்க. அதுலேயும் அது கூட இன்னொரு செய்தியாக பார்க்குறோம். 96 வயசுக்கு இறக்கிறதுக்கு 8ஆம் தேதி இருந்திருக்கிறாங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி இருந்திருக்காங்க. ஆனால் 6ஆம் தேதி அந்த புதிய பிரதமர் லிஸ் அவங்களுக்கு நியமனம் செய்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 96 வயது வரை வந்து ஒரு நிலைவாற்றலோடு இருப்பது அது வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. முதுமையான அந்த நேரத்துலையும் அந்த நினைவுகள்லாம் மங்காமல் ஒரு திறமை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்தியா சார்பாக குடியரசுத் தலைவர் போய் அஞ்சலி செலுத்தி, இந்தியா சார்பாக உலகத்தில் எல்லா நாடுகளுமே போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இது ஒரு உலக அளவிலான ஒரு செய்தி இந்த செய்தி. அதாவது இந்த நாட்களில் நம்ம வந்து இந்த இங்கிலாந்து மகாராணி இப்படி 70 வருஷம் ஆட்சி பண்ணது பெருசில்லை. இந்த 96 வயது வரை இன்றைக்கு வாழ்ந்து அதையும் 96 வயது வரை அவங்க நினைவாற்றலோடு இருந்து பண்ணது ஒரு பெரிய விஷயம். அதனால் வயதானவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். வயது சென்ற நிலையில் இருக்கக்கூடிய அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. 70 வயது 80 வயதுக்கு மேலே நிறைய நோய்வாய்ப்பட்டு பலவீனமாகி படுக்கையில் இருந்து ஆதரவு இல்லாமல் நிறைய இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதேபோல் இப்படி தேசத்தை ஆளுகிறவர்களுக்காகவும் இந்த நாளில் நாம் இந்த செய்தியின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பத்திரிகை செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டபடி 96 வயதான நிலையிலும் ஆண்டவரே பிரிட்டன் மகாராணியாக இருந்து ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆட்சி செய்து அநேகருக்கு அவர்கள் பொதுமக்களுக்கு அவர்கள் அநேக காரியங்களை நன்மைகளை செய்திருப்பதாக நாங்கள் அறிய வருகிறோம். தேவன் தாமே அவருடைய வாழ்நாட்களை நீ பூரணப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்நாள் காலத்திலும் ஆண்டவரே ஒரு ராணியாக அமர்ந்து ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவரே அவர்கள் அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் கொடுத்த அநேக ஒத்தாசைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் இந்த தேசத்தை ஆளுகிற உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காக, அந்த அத்தனை அதிகாரிகளுக்காக, பிரதமர்களுக்காக, ஜனாதிபதிகளுக்காக, இன்னும் இப்படிப்பட்ட மகாராணி ராஜாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே உலகத்திலே ஆண்டவரே தேசத்தை ஆளுகின்ற தலைமையில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு தேவையான நல்ல சட்ட திட்டங்களை ஏற்றுவதற்கு ஆண்டவரை நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதுபோல் ஆண்டவர் வயதான நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 96 வயதில் ஒரு நினைவாற்றலோடு அவர்கள் இருந்து வாழ்ந்து தன்னுடைய ஆயுட்காலத்தை முடித்தது போல ஆண்டவர் இந்த நாட்களிலும் பலத்தின் மிகுதியால் 80 வருடத்திற்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயது சென்ற நிலையில், ஆதரவற்ற நிலையில் ஆண்டவரே அவர்களுக்கு என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிற அநேக வயதான முதியவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டம் ஜெபிக்கிறோம். முதுமையிலும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீ வயதான நிலையில் இருக்கிற எல்லா முதியவர்களையும் நீ தாங்கி சுமந்து தப்புவித்து ஏந்தி பராமரிக்க வேண்டுமே என்று சொல்லும் சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரை சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரே சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே. அடுத்து ஒரு முக்கியமான இதுவும் உலக செய்தி தான். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே போர் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது.
ஒரு பல மாதங்களாக அந்த போர் நடந்துட்டு தான் இருக்குது. ஆமாம். நிறைய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எத்தனையோ கட்டடங்கள், ஆமாம், சொத்துக்கள் நிறைய அழிவுகள், சேதங்கள் இருந்துகிட்ருக்கு. அது என்ன, ரஷ்யாவில் வந்து 3 லட்சம் மக்களை வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் சேர்த்து நீங்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள அதிபர் கட்டளையிட்டிருக்காரு. அதனால் ரஷ்யாவில் போராட்டம், அந்த சட்டத்துக்கு எதிர்த்து போராட்டம் இருக்காங்க. நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வெளிநாட்டுக்கு, அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து வெளிநாட்டுக்கு யாரும் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி ஃப்ளைட் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பல மாதங்கள் முன்ன ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்புவார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு வேதாகமத்தில் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நிறைவேறிக்கொண்டே வருகிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இதுக்கு முன்னால் இந்த பொதுமக்களை யுத்தத்துக்கு அழைச்சது வந்து பழைய 2ஆம் உலக யுத்தத்தில் நடக்கும்போது பொதுமக்களையும் யுத்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ தான் இந்த காலகட்டத்தில் இப்போ ரஷ்ய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய புதின் தான் இந்த பொதுமக்கள், அவங்க ரஷ்யா நாட்டில் உள்ள பொதுமக்கள் 3 லட்சம் பேரையும் நீங்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அந்த செய்தியில் வாசிக்கும் பொழுது அதில் வந்து ஒரு சிலர் ஆதரவாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து போராட இந்த யுத்தத்துக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க, யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நேரே கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயம் மட்டும் இன்னைக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தான் ஒரு சமாதானத்தை கட்டளையிடணும். மக்களுக்கு வந்து வாழ்வதற்கு வழி இல்லைங்க. 2ஆவதை விட இப்போ ரஷ்ய மக்களுக்குமே என்னன்னா போரில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை, நெருக்கடி அங்கேயே இருக்குல்ல, பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. எல்லாம் அதுக்காண்டி போருக்காண்டி செலவு பண்ணிட்டே இருக்க முடியும். நம்ம நிறைய போருக்காக செலவழிக்கிறாங்க. உலக நாடுகள் பொருளாதார தடை வச்சிருக்காங்க. 3ஆவது உலகத்தை மட்டும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடை. இப்போ அந்த பிரிட்டன் மகாராணி இறந்தது கூட ரஷ்யாவுக்கு அழைப்பு கிடையாது. அழைப்பு இல்லை. அந்த மாதிரி உலகத்திலேருந்து அது ஒதுக்கப்படுற மாதிரி எல்லாரும் பொருளாதார தடை வச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய அங்குள்ள ரஷ்யாவில் உள்ள மக்களுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஒரு நாடை நம்பி தான் இன்னொரு நாடு இருக்குது. ஆமாம், இங்கேருந்து பொருள் அங்கே போனால் தான் அவங்களுக்கு ஒரு வாழ்வு அப்படி இருக்குது. உக்ரைனிலுமே இன்றைக்கி பெரிய அழிவு, சேதங்கள். சிறிய நாடு தான். ஆனால் இருந்தாலும் அவங்களும் பெரிய பின்னால் ஐரோப்பிய நாடுகள் அவர்களுக்கு ஆதரவு இருந்தாலும் கூட இருந்தாலும் அவங்களுக்கு அழிவுகளையும் சேதங்களையும் அவங்க தான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் ஒரு முடிவு கொண்டு வரணும்னா ஆண்டவர் தான் இன்றைக்கி நான் உலக தலைவர்களோட பேசணும். உலக தலைவர்கள் வந்து இவங்களோட 2 நாடுகளும் பிரதிநிதிகளை வைத்து பேசி ஒரு சமாதானமான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கப்படுவாங்க, அழிந்து போவாங்க. பெரிய பொருளாதார சூழ்நிலை உலகத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரும் பொருளாதார நெருக்கடி. 3ஆம் உலக போர் கூட அங்கேருந்து தான் வரணும்னு ரஷ்யாவிலேருந்து தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அங்குள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். முதல்ல இந்த போர் நிறுத்தம் நடைபெற்று சமாதானம் ஆண்டவர் கொடுக்கணும். 2வது உலக தலைவர்களோடு ஆண்டவர் பேசணும். ஆண்டவரே இந்த இப்படியாவது பேசி சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் முடியும். நான் வந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சமாதானம் இன்றைக்கி இந்த நாடுகளுக்கு தேவை, 2 நாடுகளுக்குமே தேவை. 2வது அங்குள்ள மக்களுக்காக, நெருக்கடியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கணும், வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு பெரிய இக்கட்டான நிலையில் இருக்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கணும். இந்த காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெயிப்போம். ஆண்டவர் நமக்கு ஜெபங்களை கேட்டு நிச்சயமாக பதில் கொடுப்பார். அதுக்காக ஜெயிப்போம். நம்ம இங்கே இருக்கிற யாவரும் இந்த செய்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் இந்த ஜெபத்தில் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஜெபம். அன்புள்ள இயேசு சாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இந்த வேளையிலும் சாமி அப்போ அந்த உலக நாடுகளிலே இருக்கிற பிரச்சனைகளுக்காக, அப்போ அந்த குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன் இந்த நாடுகளுக்கிடையே இருக்க அந்த போருக்காக ஜெபிக்கிறோம். அப்போ இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட வேண்டும் தகப்பனே. அப்போ அந்த போரினாலே அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க சாமி. அப்போ தங்கள் உடைமைகளை இழந்து எத்தனையோ மக்கள் அப்போ தெருவில் நிற்கிறாங்க சாமி. உணவுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக சென்று கொண்டிருக்காங்க சாமி. அப்போ இதில் விரைவிலே ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் சாமி. நீதான் அந்த தலைவர்களோடு அப்போ அதிபர்களோடு நீர் பேச வேண்டும் தகப்பனே. அப்போ இது ஒரு பெரிய யுத்தமாக மாறிவிடாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் உள்ளத்திலே நீ பேசுகிறார் தகப்பனே. அப்போ அனைத்து ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும்.
அப்பா உலகம் ஒரு அமைதிக்குள்ளாக திரும்ப வேண்டும் சாமி. அப்பா ஒவ்வொரு நாடை நம்பி தான் இன்னொரு நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது சாமி. அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் வேண்டாம் தகப்பனே. அநேக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க சாமி. கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா இந்த தலைவரோட பேசி நீ உள்ளத்தில் நீ பேசுவீராக தகப்பனே. சமாதானத்தை நீ கட்டளையிடுவீராக தகப்பனே. அப்போ அந்த விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய தமிழ்நாட்டில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 13 வகையான தடுப்பூசிகள் செலுத்தப்படும் சொல்லி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசு மருத்துவமனைகளில் புதன்கிழமையிலும் பள்ளிகளில் வியாழக்கிழமையில் செலுத்தப்படும் 13 வகையான தடுப்பூசி. பல நோய்களுக்கு அந்த போடுறாங்க. அதை கர்ப்பிணிகள் பிறந்த குழந்தை முதல் 16 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடுறாங்க. சரி, கொரோனா அந்த மாதிரி நோய்களுக்கும் போட்டுக்கலாம். வேறு இப்போ நிறைய காய்ச்சல்கள் இதெல்லாம் பரவிட்டு இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸா அந்த காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. நிறைய நோய்கள் இப்போ தொற்று வியாதிகள் வந்து நிறைய வருது. அப்போ அந்த தொற்று வியாதிகளை தடுக்கணும்னா தடுப்பூசிகள் அவசியம். அப்போ அதன் அடிப்படையில் ஒரு 13 வகையான தடுப்பூசிகள் போட்டுறாங்க. அது மருத்துவமனையில் புதன்கிழமை, அரசு மருத்துவமனையில் புதன்கிழமை, பள்ளிக்கூடங்கள் வந்து வியாழக்கிழமை, புதன்கிழமை வியாழக்கிழமை தடுப்பூசி போடுறாங்க. அது யாருக்கு? கர்ப்பிணி பெண்களுக்கு, பிறந்த குழந்தை முதல் 16 வயது வரை, பிறந்த குழந்தைகள் முதல் 16 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. பள்ளிகள்னாலே 16 வயசு. ஆமாம். பொதுவாகவே இந்த தடுப்பூசி வந்து நமக்கு ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து நமக்கு சின்ன வயதுலேருந்து தடுப்பூசி போடுறாங்க. முன்னால் மலேரியா தடுப்பூசி ஆரம்பிச்சு இன்னைக்கு பல நோய்களுக்கு, தொற்று வியாதிகளுக்கு தடுப்பூசி வந்து ரொம்ப அவசியமாகப்படுகிறது. தடுப்பூசி இல்லைன்னா இன்றைக்கி இல்லை, அப்படி இல்லை, உலகமே இல்லை. அந்த அளவிற்கு தடுப்பூசியினுடைய செயல்பாடு அதிகரித்து இருக்கிறது. அதுக்கான தேவையும் அதிகரித்து இருக்கிறது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம், சுகாதாரத்துறை, தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை ஒரு நல்ல பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படி செலக்ட் பண்ணி எல்லா மக்களுக்கும் அந்த 16 வயது வரை உள்ளவர்களுக்கு ஒரு ஹெல்த்தியான சுகாதாரமான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு அவங்க வந்து பாடுபடுறாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அதுக்காக ஜெபம். இன்றைக்கி சுகாதார பணியாளர்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கப்படணும். இந்த பணியில் ஈடுபட்டு கூடிய மருத்துவர்கள், அலுவலர்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதுபோல் அனைவரும் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு அனைவரும் முன்வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளணும். வரக்கூடிய நோய்களிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளாது. அதுக்கு ஆண்டவர் பெற்றோர்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும். அவங்க வந்து அதை போட வைக்கணும் பிள்ளைங்க. ஆமாம் ஆமாம். சுகத்தை கொடுக்கிறவர், மனிதனுக்கு பலத்தை கொடுக்கிறவர் எல்லாமே ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் இந்த விஞ்ஞானிகளுக்கு தேவையான அறிவை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான எல்லா காரியங்களையும் அவரே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவன் அருளுக்குரிய எல்லா விதமான அந்த ஞானத்தின் மூலமாக அந்த அறிஞர்களும் மருத்துவர்களும் இப்படிப்பட்ட தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கிறார்கள். அது தேவன் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் நம்மை பாதுகாப்பதற்கென்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த 13 தடுப்பூசிகளையும் நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வாராக. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியிலே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் செய்தித்தாளில் வாசித்தபடி ஆண்டவரே தடுப்பூசிகள் அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து தடுப்பூசிகள் 13 வகையான தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளதாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக கர்ப்பிணிகள் மற்றும் பிறந்த குழந்தைகள் முதல் 16 வயது உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட தடுப்பூசிகள் வாரத்திலே புதன்கிழமை வியாழக்கிழமையும் போட இருப்பதாக ஆண்டவர் செய்தியில் வாசிக்கிறோம். கர்த்ததாமே இந்த பணிகளை நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோய்களை தடுக்கின்ற இந்த முறைகளிலே ஆண்டவரே எங்களுடைய மருத்துவர்களும் எங்களுடைய அலுவலர்களும் ஆண்டவரே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுவதற்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் ஆர்வமாக சென்று ஆண்டவர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும், ஆண்டவர் தங்களுடைய சுகத்தை தங்களுடைய பலத்தை பேணிக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தேவை நல்ல கிருபைகளை கொடுக்க ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் நம்மை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரை 16 வயதில் உள்ள அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலனையும்
நீடிய ஆயுசையும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு அருளி செய்து நீர் பாதுகாத்துக் கொள்வேன்னு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பதே சொல்ல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இது உலக செய்தி தான். கனடா நாட்டில் 3 குழந்தைகளுக்கு அரிய நோய், அதாவது கண்களில் பாதிப்பு இருக்குது, ரெட்டினிஸ் பிக்மெண்டோ அப்படின்னு சொல்லி இப்போ பார்வை இருக்குது. சரி, ஆனால் அந்த பார்வை கொஞ்ச நாளில் போயிடும் சொல்லி டாக்டர் சொல்கிறேன். அப்படி 3 குழந்தைகள் இருக்குது. சீக்கிரம் பார்வை போயிடும். அதனால் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை பசுமையான நினைவுகள் அதெல்லாம் எல்லாம் சுற்றி காட்டுங்க. அதனால் அவங்க உலக நாடுகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க 3 பிள்ளைங்களோட. உலக நாடுகள் எல்லாமே உலக நாடுகள் எல்லாம் பார்த்து உலக நாடுகள் அங்குள்ள பிறகு பார்க்க முடியாது, பிறகு பார்க்க முடியாது. பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இது வந்து உலகத்திலேயே இப்படி ஒரு செய்தி வந்து நம்ம இப்போ தான் வாசிக்கிறோம், முதல்ல வாசிக்கிறோம். இதுவரை இப்படி ஒரு செய்தியை கேள்விப்படலை. அது அந்த நோய் அரியவகை நோய். இந்த நோயினால அவங்களுக்கு கண் பார்வை கண்டிப்பாக போயிடும். அப்படிங்கும்போது ரொம்ப பரிதாபம். ஆனால் அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் எல்லா இடங்களையும் சுற்றி காட்டுறாங்க. சிறு குழந்தைகள், அருவிகள், மலைகள், கடல், இன்னும் அவங்க வந்து குதிரை ஏற்றங்கள், இப்படி என்னெல்லாம் விருப்பப்படுறாங்க அவ்வளோ அவங்களை பார்க்கும்படியாக அவங்க அதற்காக அந்த பெற்றோர்கள் செலவழிக்கிறாங்க. இது ஒரு அவங்களுடைய ஒரு மன வேதனை தான், வேதனையோடு தான் போகிறாங்க. சந்தோஷமான ஒரு டூர் இல்லை, வேதனை மத்தியில் போகிறாங்க. பிள்ளைகளுக்கு இவருடைய எதிர்காலம் கண்கள் பார்வை பேருமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளைக்கு ஆண்டவர் கேட்டு இறங்கி மனம் இறங்கி பார்வை கொடுத்த ஆண்டவர், பார்வை அளிக்கிற ஆண்டவர். நிறைய ஆண்டவர் வந்து பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். செவித்திறன் குறைந்தவர்களுக்கு ஆண்டவர் கேட்கும்படி செய்திருக்கிறார். ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 3 பிள்ளைகளுக்காக எதற்கெல்லாமோ நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம். இந்த 3 பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை போல் நம்ம நினைத்து அந்த பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் ஒருவேளை நிச்சயமாக மனம் இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பார்வை, அதற்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒரு மருந்து ஒருவேளை ஆண்டவர் கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிச்சிட்டு அவரோட ஏன்னா செய்தி இப்போ உலக அளவில் பரவி இருக்கும் செய்தி. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிலீஃப், ஒரு ரெமடி கிடைப்பதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். அப்படிங்கிற நிச்சயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். இதுலேருந்து நம்ம விழிப்புணர்வு நிறைய கற்றுக்கிடணும். இப்போ உள்ள சிறு பிள்ளைங்கள் இந்த மொபைல், டிவி இதெல்லாம் கிட்ட உள்ள பிள்ளைகள் கூட அந்த மொபைல் வந்து சின்ன பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளைகள் அந்த அவங்களுடைய பார்க்கும்போது அதனுடைய என்னதான் இருந்தாலும் அந்த ரேஸ், அந்த ஒளியினுடைய கதிர்கள் கண்களை கண்டிப்பாக பாதிக்கும். சிறு வயதிலே கண்ணாடி போட வேண்டிய நிலைமை, சிறு வயதில் கண்ணாடியும் போடுறாங்க. அடுத்த கண்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது. முன்னால் டிவி வந்து பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டிவி கூட பிரச்சனை இல்லாம போச்சு. அது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு டிவி வந்து பிரச்சனை இல்லை, டிவி ஆனால் எவ்வளோ பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த மொபைல் வந்த பிறகு எல்லா பிள்ளைகளுமே அதுவும் வகுப்பில் ஆன்லைனில் வர பாடங்கள் வச்சுட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் மொபைல் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை கொண்டுட்டாங்க. அப்படி வரும்போது இந்த பிள்ளைகள் பார்க்குது, மொபைல் பார்க்கும்போது அதுக்கு அந்த அவங்களுக்கு பார்க்க கண்கள் எப்படியும் பாதிக்கப்படுற சூழ்நிலை. அதனால் இந்த மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு ஒரு இன்டர்வல் விட்டு பார்க்கணும். என்ன கொஞ்சம் நேரம் பார்க்கணும், பிறகு கொஞ்சம் ரிலீஃப் வச்சுக்கிட்டு பிறகு கொஞ்சம் நேரம் பார்த்தா கூட அந்த கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து பார்க்கும்பொழுது கண்ணில் அழுத்தம் வரும், வேதனைகள் வரும், கண் பார்வைகள் பாதிக்கப்படுற சூழ்நிலை வரும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு செய்திகளை சொல்லும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லணும். ஆண்டவருடைய சமூகத்தில் தான் கேட்கணும். ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஞானத்தை புத்தி தாருன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக தேவார். இந்த 3 பிள்ளைகளுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த டிவி செய்தியை, தொலைக்காட்சி செய்தியில் கேட்குறவங்க எங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்துக்கிடுங்க. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். இந்த அற்புதத்தின் செய்தியை நாங்கள் இதே இடத்துல ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லவும் வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். அன்புள்ள ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்போ அந்த வேளையிலும் அப்போ அந்த கண் பார்வை போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்க இந்த 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அப்போ ஒரு வினோதமான நோயால் பாதிக்கப்பட்டு அப்போ விரைவில் அவர்கள் பார்வை இழந்து விடுவார்கள் என்று அப்போ நாங்கள் செய்தி வாசிக்கிறோம் சாமி. அப்போ அதுக்கு விரைவில் மருந்து கண்டுபிடிக்கப்படட்டும் தகப்பனே. அப்போ
விஞ்ஞானி உள்ளத்தில் நீ ஏவுகிறாக தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு விரைவில் பார்வை கிடைக்கட்டும். அவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்காங்க சாமி. அந்த நினைவுகள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்காங்க சாமி. அப்பா இந்த மாதிரி நோயால் இனி எந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாது தகப்பனே கத்தாவே. அப்போ அந்த சிறு வயதிலே அப்பா மொபைல் ஃபோன் டிவி போன்றவைகளை பார்த்து கண்கள் பார்வைகள் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க சாமி. அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் சாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக சாமி. விரைவில் இந்த பிள்ளைகள் குணமாக கத்தனி கிருபை கொடுப்பீராக தகப்பனே. ஆமென். திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் ஒரு விழிப்புணர்வு பேரணி, தேசிய மருந்துகள் எதிர்விளைவு கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம். தேசிய மருந்துகள் எதிர்விளைவு கண்காணிப்பு, மருந்துகள் மூலம் சைடு எஃபெக்ட், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதுக்கு ஒரு அவேர்னஸ். கல்லூரி மாணவர்கள் ஒரு அது எந்த நாள்லேருந்து கொண்டாங்க? கடந்த 17 முதல் ஒரு வாரம் கண்காணிப்பு வாரம். ஆமாம், கண்காணிப்பு வாரம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. மருந்துகள் மூலம் தேசிய சைடு எஃபெக்ட் எப்படின்னா, பார்த்தோம்னா நீங்கள் நிறைய பேர் நம்ம பொதுவாக மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் மருந்து வாங்கணும். இல்லை, முன்னால் அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்தில் யாரும் மருத்துவர்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி தான் மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க. ஆமாம். இப்போ வந்து இல்லை, இப்போ காய்ச்சல்னா நேரடியாக நிறைய போய் வாங்குறோம். ஆனால் அது வாங்குறாங்க போகிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் இல்லை. பட் என்ன ஒரு சிலவங்க நிறைய நோய்கள் இருக்கும், சிலவங்களுக்கு கார்ட் டிசீஸ் இருக்கும், மற்றபடி சில விளைவுகள் நோய்கள் இருக்கும், சிலவங்களுக்கு எதுவுமே ஒத்துக்கிடாத அலர்ஜியே இருக்கும். இப்படிப்பட்டவங்க மருந்து கடையில் போய் மருந்து டைரெக்டாக வாங்கும் பொழுது தான் அதில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைமை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒரு டாக்டர் வந்து மருத்துவர்கிட்ட போயாச்சுன்னா அவங்க உடலை பரிசோதனை செய்து இவங்களுக்கு இந்த மருந்தாக கொடுக்கணுங்கிறது கரெக்டாக டிசைட் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம போய் ஒரு அவசரத்துக்கு இப்போ தலைவலி காய்ச்சல்லாம் சிலவங்க வாங்குறாங்க. ஆனால் சில விஷயங்கள் கிரிட்டிக்கலான நிலையில் உள்ளவங்க போய் இப்படி மருந்துகள் வாங்கும்போது தான் சைடு எஃபெக்ட் ஆகிடும். அதாவது ஒரு தடவை வாங்கும்போது, ஒரு தடவை சாப்பிடும்போது கூட சில பிரச்சனை வராது. சில பேர் அதே வழக்கமாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து சாப்பிடும்போது சில சைடு எஃபெக்ட், நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்னால கை கால் செயல்பட முடியாத நிலைமையில் பார்வை குறையுது. இப்படி இன்னும் கிட்னி, இந்த பொதுவாக சொல்கிறாங்க பெயின் கில்லர் மாத்திரை, நோய் அதிகமாக சாப்பிட்டோம்னா சிலவங்க வந்து பல்வலிச்சாலே உடனே பெயின் கில்லர் போடுவோம், தலைவலி போட்டால் பெயின் கில்லர் போடுறோம். ஏன்னா அந்த பெயின் கில்லர் போட்டு நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து அதை அப்படி அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா அது நமக்கு நம்முடைய உடலை பாதிக்கும், கிட்னி பாதிக்கும் என்று சொல்லி மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஆலோசனைகளை மருத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுபோல் இந்த சைடு எஃபெக்ட், அது மருந்துகள் மூலம் வரக்கூடிய எதிர்விளைவுகளை நம்ம அதுக்கான விழிப்புணர்வு பேரணி இவங்க நடத்திருக்கிறாங்க. இந்த நாளிலும் நம்ம அதற்காக இந்த விழிப்புணர்வு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் இந்த நாட்களில் ஆண்டவர் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட நடத்துகிறார். ஆனால் எல்லா விஷயத்துக்குமே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்துக்கிறார். அந்த ஞானம் தான் நமக்கு ஆண்டவர் தருகிற ஞானம், அவர் தருகிற புத்தி, இவைகளை பெற்றுக்கொண்டதாக மட்டும்தான் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை தப்பிக்க முடியும். ஆனால் இந்த சைடு எஃபெக்டிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக எடுக்கிற இந்த முயற்சிகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செய்யணும். அதற்கு இப்போ வந்து நிறைய இப்போ நெட்டில் கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த மாத்திரை பெயர் போட்டிங்கன்னா அது எதுக்கெல்லாம் பயன்படுது, ஆமாம், அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் எல்லாருமே பார்க்க, அதெல்லாம் பார்த்துட்டே சாப்பிடலாம். எல்லாருமே நெட்டில் வந்து ஒரு வலைதளத்துக்கு போயாச்சுன்னா, ஒரு இணையதளத்துக்கு போயாச்சுன்னா, ஒரு மாத்திரை குறித்து போச்சுன்னா அந்த மாத்திரை என்னது, அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்குது, இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன, தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும், எல்லாமே நீட்டாக போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக எடுத்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம். பெட்டர் எப்போவுமே மருத்துவரை அணுகுவது, அதுதான் பெட்டர். அது மருத்துவர் அவங்கள அணுகுவது அது நமக்கு மிகுந்த ஒரு நம்முடைய பாதுகாப்புக்காக மருத்துவரை அணுகி இப்படிப்பட்ட ரிலீஃப் பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தேசிய மருந்துகள் எதிர்விளைவு விழிப்புணர்வு பேரணிக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, மருந்துகள் மூலமாக, மாத்திரைகள் மூலமாக அநேக நேரங்களிலே ஆண்டவரே எதிர் விளைவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர், எங்கள் உடம்புகளிலே ஒத்து வராத அல்லது எங்கள் உடம்புகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மருந்துகளை நாங்கள் அறியாமலேயே நாங்கள் வாங்கி அதை சாப்பிடுகிற பொழுது
ஆண்டவரே எங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது, உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரே இவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆண்டவரே மருத்துவத்துறை எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீதாமே இந்த நாட்களிலும் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி ஜெபித்து ஆண்டவரே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாங்களாகவே போய் எங்களுக்கென்று நாங்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு விடாதபடி ஆண்டவர் நாங்கள் அதற்கேற்ற மருத்துவர்களை அணுகி அதற்கான மருந்துகளை பெற்று நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய சுகத்தை உடல்நலத்தை பேணிக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே மருத்துவமனைகளில் இருக்கிற நோயாளிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் இந்த நோயாளிகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் அவர்களையெல்லாம் தொட்டு சுகமாக்குகிற ஆண்டவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நாங்கள் வாசித்த செய்தியின் அடிப்படையிலும் இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருந்துகள் மூலம் ஏற்படுகின்ற எதிர்விளைவுகளினால் பாதிக்கப்படுகிற நிலைகளுக்காக கண்காணித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேரணி நடத்த செய்தி வாசித்தோம். ஆண்டவர் அதற்காக விசேஷமாக சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் அநேக மருந்துகள் எங்கள் உடலுக்கு ஒத்து வராத அல்லது எங்கள் உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய மருந்துகளை நாங்கள் அறியாமலேயே வாங்கி ஆண்டவரே அநேகர் சாப்பிடுறதுனால ஆண்டவர் இன்றைக்கி பலரும் பல வியாதிகளிலே ஆண்டவரே பலவீனப்பட்டு உடல் பாதிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் அறிகிறோம். இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் ஆண்டவர் இந்த விழிப்புணர்வு செய்தி தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலே வீடுகளில் இருக்கிற நோயாளிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஆண்டவரை கர்த்தருடைய சுகமளிக்கும் கரம் ஆண்டவரை பிள்ளைகளை தொட்டு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்களுடைய குடும்பங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவர் அவர்களுக்கு தேவை நல்ல சுகத்தை பரத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பரேசன் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒரு சில செய்திகளை வாசித்தோம், தகவல்களை அறிந்து கொண்டோம், அதற்காக ஜெபித்தோம். வருகின்ற நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும். நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.